அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்புடன் இந்த வெள்ளிக்கிழமை ஆராதனைக்கு வரவேற்கிறோம். ஆரம்பமாக ஜெபம் செய்வோம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரை, இந்த வெள்ளிக்கிழமைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை காத்து நடத்தி கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி. இந்த புதிய நாளை கொடுத்திருக்கிறீர். இந்த புதிய நாளிலும் இந்த இரவிலும் எங்களை ஆழத்துக்கு அழைத்து வந்திருக்கிறீர். அப்பா, எங்களுடைய துதிகளும் எங்களுடைய ஜெபங்களும் எங்களுடைய தியானத்தையும் இது பொருட்படுத்திக் கொள்வீராக. எங்கள் மத்தியில் அசுவான எங்களை ஆண்டவர் எங்களை தொடும்படி, சுகப்படுத்தும்படி, பலப்படுத்தும்படி, எங்களை ஆஸ்வதிக்கும்படி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். துதிப்பாட கடந்து செல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே சோஸ்திரம் அப்பா. இந்த இரவு வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. எங்களை எல்லாத்தையும் அழைத்து வந்ததுக்காக உங்கள் கிருபைக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, வந்திருக்க ஒவ்வொருவரும் துதி பாடலை முழு மனதோடு ஆத்மாவோடு துதிக்கும் போது அபிஷேகம் வல்லமை நடக்கும் என்று சொன்னீர் அப்பா. 103 சங்கீதம் ஆத்மாவின் கர்த்தரை சுகஸ்தர் என்று சொன்ன தேவனே, இந்த பாடலை பாடும்போது கர்த்தருக்கு நன்றி சொல்கிற பாடலாக இருக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொருவரும் அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும். இந்த துதி பாடல் நோய்களிலிருந்து ஒரு விடுதலை தர வேண்டும் அப்பா. ஆண்டவர் வந்திருக்க சுகத்துக்காக வந்திருப்பார்கள், அவர்களுக்கு ஆசீர்வதித்து வழி நடத்தும் கர்த்தாவே. ஆண்டவரே, உன் பாதத்தில் வைக்கிறோம் கர்த்தாவே, நீர் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோட, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோட, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோட, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, படுகொலில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே, படுகொலில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோட, கிருபையின் இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார், கிருபையின் இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார், வாழ்நாளெல்லாம் நன்மைகளாய் திருப்தியாக்கின்றார், வாழ்நாளெல்லாம் நன்மையால் திருப்தியாக்கின்றார். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோட, இளமையின் கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார், நம் இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை, நாம் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோட, அது கர்த்தர் தம் வழியெல்லாம் மோசேக்கு வெளிப்படுத்தினார், கர்த்தர் தம் வழிகள் எல்லாம்
மோசேக்கு வெளிப்படுத்தினார். அதிசய செயல்கள் எல்லாம் காண செய்தார், ஜனங்களை காண செய்தார். அதிசய செயல்கள் காண செய்தார், ஜனங்கள் காண செய்தார். ஆத்துமாவே முழுள்ளத்தோல் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோட. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, ஒரு நாளும் மறவாதே, ஒரு நாளும் மறவாதே. அல்லேலூயா. ஆண்டவரே சோத்தரிக்கிறோம் அப்பா, சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய். நண்பனே நீ சொன்ன பாடலை பாட ஆவியானவரே கைத்தட்டி பாடுவோம் ஆண்டவரே. ஆண்டவரே அதிசயம் செய்கிற தேவன், அற்புதங்கள் செய்கிற தேவன், உலாவுகின்ற தேவன், இந்த இடத்தில் உலாவு பரிசுத்த ஆவியான உலாவ வருகிற ஆண்டவரே. ஒவ்வொரு இருதயத்தின் கதவுகளையும் திறந்து ஆண்டவரே மனம் முழு உள்ளத்தோடு துதிக்கும் போது, அபிஷேக வல்லை மனம் உள்ள ஆழத்திலிருந்து துதிக்கும் போது அற்புதங்கள் அடையாளம் பெற்றுக்கொள்வீர்கள் அப்பா. ஆண்டவரை வெறுமையாய் துதிக்காதபடி உணர்ந்த வார்த்தைகளை ஒவ்வொரு வார்த்தைகள் உணர்ந்து படிக்கும்போது உமக்கு சொந்தமானது என்று சொல்லி வாதத்தில் பேசும்போது துதிக்கும் போது அது அபிஷேகத்தில் கிருபை செய்யும் அப்பா, அதிசயங்களை காண செய்யும் அப்பா. ஆண்டவரே நீர் வழி நடத்துகிறவராக இருக்கிறப்பா. நாங்கள் அல்ல, உம்மாலே எல்லாம் கூடும் தேவனே. நீ அற்புதம் செய்கிற தேவன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன் ஆமீன். அல்லேலூயா. ஆண்டவரே சோத்திரம் அப்பா. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. பயம் வேண்டாம், திகழ் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகழ் வேண்டாம், படைத்தவர் நம்மை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. அதிசய கல்வாரி சிலுவையிலே அனைத்தையும் செய்து முடித்து விட்டார். அதிசய கல்வாரி சிலுவையிலே அனைத்தையும் செய்து முடித்து விட்டார். தழும்புகளால் நீ சுகமாவாய், தயவினால் மறுபடியும் பிறந்து விட்டாய். தழும்புகளால் நீ சுகமாவாய், தயவினால் மறுபடியும் பிறந்து விட்டாய். பய வேண்டாம், திகழ் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. ஆடையை தொட்டால் நலம் பெறுவேன் என்று அறிக்கை செய்து சுகமடைந்தால், ஆடை தொட்டால் நலம் பெறுவேன் என்று அறிக்கை செய்து சுகமடைந்தால், ஒரு துளி சந்தேகம் இல்லாமலே நீ இயேசுவிடம் ஓடி சுகம் பெறுவாய். ஒரு துளி சந்தேகம் இல்லாமலே ஓடிவா, இயேசு என்று சுகம் தருவார். பயம் வேண்டாம், திகழ் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. ஆபிரகாம் சாரால் குழந்தை பெற ஆற்றல் பெற்றது நம்பிக்கையினால். ஆபிரகாம் சாரால் குழந்தை பெற ஆற்றல் பெற்றது நம்பிக்கையினால். வாக்கு தத்தம் செய்தவர் நம்பத்தக்கவர், உன் ஏக்கமெல்லாம் எப்படியும் நிறைவேற்றுவார். வாக்கு தத்தம் செய்தவர் நம்பத்தக்கவர், உன் ஏக்கமெல்லாம் எப்படி நிறைவேற்றுவார். பயம் வேண்டாம், திகழ் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. கட்டாந்தரையில் நடப்பது போல்
கடல் மேல் நடந்தவர் நம்பிக்கையினால் கட்டாந்தரையில் நடந்தது போல் கடல் மேல் கடந்தது நம்பிக்கையினால் எரிகோ மதிகள் விழுந்தனவே 7 நாள் ஊர்வலம் வந்ததினால் எரிகோ மதில்கள் விழுந்தனவே 7 நாள் ஊர்வலம் வந்ததனால் பயம் வேண்டாம் திகழ் வேண்டாம் படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார் நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய் நண்பனே நீ பயப்படாதே உலகினில் இருக்கும் அவனை விட எனக்குள் இருப்பவர் பெரியவரே உலகினில் இருக்கும் அவனை விட எனக்குள் இருப்பவர் பெரியவரே துணை நின்று உமக்காய் யுத்தம் செய்வார் துரிதமாய் வெற்றியை காண செய்வார் துணை நின்று உனக்காய் யுத்தம் செய்வார் நீ துரிதமாய் வெற்றி காண செய்வார் பயம் வேண்டாம் திகழ் வேண்டாம் படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார் பயம் வேண்டாம் திகழ் வேண்டாம் படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார் நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய் நண்பனே நீ பயப்படாதே நம்பிக்கையில் நாம் வாழ்வு பெறுவோம் நலமுடன் வாழ்ந்து ஜெயமெடுப்போம் நம்பிக்கையை நாம் வாழ்வு பெறுவோம் நலமுடன் வாழ்ந்து ஜெயமெடுப்போம் பயமில்லையே திகழில்லையே படைத்தவர் நம்மை நடத்தி செல்வார் பயமில்லையே திகழில்லையே படைத்தவர் நம்மை நடத்தி செல்வார் நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய் நண்பனே நீ பயப்படாதே நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய் நண்பனே நீ பயப்படாதே அல்லேலூயா ஆண்டவரே சோத்திரம் அப்பா சோத்திரம் கர்த்தாவே ஆண்டவரே ஆவியானவரே நன்றி நன்றி எசப்பா எல்லா தடைகளும் எடுத்து போடுவதற்காக நன்றி ஆண்டவரே துதியின் மத்தியில் வாசம் செய்யும் ஆவியானவரே உங்களுக்கு சோத்திரம் அப்பா தண்ணீரை கடக்கும் போது என்னோடு இருக்கிறீர் அக்கினியில் நடக்கும்போதும் கூடவே இருக்கிறீர் அப்பா நான் மூழ்கி போவதில் எரிந்து போவதில் பாடலை பாடுவோம் ஆண்டவரே ஒருமனப்பட்டு ஒன்றாக துதித்து பாடும்போது அபிஷேக வல்லமினால் நிரப்பப்படும் வேணுப்பா ஒவ்வொருவரையும் அபிஷேகத்தின் வல்லமையால் துதியின் நாடை தடுத்து கொண்டு அப்பா நடக்க வேண்டும் அப்பா ஆண்டவரே உன் பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா நீர் நாளில் நடத்தும் ஜீவனுள்ள நாள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் தண்ணீரை கடக்கும் போது என்னோடு இருக்கிறீர் அக்கினியில் நடக்கும் போதும் கூடவே வருகிறீர் தண்ணீரில் நடக்கும் போதும் என்னோடு இருக்கிறீர் அக்கினியில் நடக்கும் போதும் கூடவே இருக்கிறீர் மூழ்கி போவதில்லை எரிந்து போவதில்லை மூழ்கி போல்வதில்லை நான் எரிந்து போவதில்லை என்மேல் அன்பு கோர்ந்து எனக்காய் இரத்தம் சிந்தி என்மேல் அன்பு கோர்ந்து எனக்காய் இரத்தம் சிந்தி என் பாவம் கழுவி விட்டீரே எனக்கு விடுதலை தந்து விட்டீரே என் பாவம் கழுவி விட்டீரே எனக்கு விடுதலை தந்து விட்டீரே நன்றி ஐயா நன்றி ஐயா நன்றி ஐயா நன்றி ஐயா தண்ணீரில் நடக்கும் போதும் என்னோடு இருக்கிறீர் அக்கினியில் நடக்கும் போதும் கூடவே வருகிறீர் மூழ்கி போவதில்லை எரிந்து போவதில்லை மூழ்கி போவதில்லை நான் எரிந்து போவதில்லை உமது பார்வையிலே விலையேற பெற்றவன் நான் உமது பார்வையிலே விலையேற பெற்றவன் நான் மதிப்புக்குரியவன் நானே இன்று மகிழ்வுடன் நடனமாடுவேன் மதிப்புக்குரியவன் நானே இன்று நான் மகிழ்வுடன் நடனமாடுவே நன்றி ஐயா நன்றி ஐயா நன்றி ஐயா நன்றி ஐயா தண்ணீரில் கடக்கும் போதும் என்னோடு இருக்கிறீர் அக்கினியில் நடக்கும் போதும்
கூடவே வருகிறீர். மூழ்கி போவதில்லை, எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. பாலைவன வாழ்க்கையிலே பாதைகள் காண செய்தீர், பாலைவன வாழ்க்கையிலே பாதைகளை காண செய்தீர். ஆறுகள் ஓடச் செய்தீர், தினமும் பாடி மகிழச் செய்தீர். ஆறுகள் ஓடச் செய்தீர், தினமும் பாடி மகிழச் செய்தீர். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீரை கடக்கும் போதும் என்னோடு இருக்கிறீர், அக்கினியில் நடக்கும் போதும் கூடவே வருகிறீர். மூழ்கி போவதில்லை, எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. பெற்ற தாய் தனது பிள்ளையை மறந்தாலும், பெற்ற தாய் தனது பிள்ளையை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. உமது உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளீர், நீர் என்னை மறப்பதில்லை. உமது உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளீர். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீரை கடக்கும் போதும் என்னோடு இருக்கிறீர், அக்கினியில் நடக்கும் போதும் கூடவே வருகிறீர். மூழ்கி போவதில்லை, எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. என்னை படைத்தவரே, உருவாக்கி மகிழ்ந்தவரே, என்னை படைத்தவரே, உருவாக்கி மகிழ்ந்தவரே. பெயர் சொல்லி அழைத்து கொண்டீரே, உமக்கு உரிமை கொண்டீரே. பெயர் சொல்லி அழைத்து கொண்டீரே, உமக்கு உரிமையாக்கி கொண்டீரே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீரில் கடக்கும் போதும் என்னோடு இருக்கிறீர், அக்கினியில் நடக்கும் போதும் கூடவே வருகிறீர். நான் மூழ்கி போவதில்லை, எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, எரிந்து போவதில்லை. தண்ணீரை கடக்கும் போதும் என்னோடு இருக்கிறீர், அக்கினியில் நடக்கும் போதும் கூடவே வருகிறீர். மூழ்கி போவதில்லை, எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. அல்லேலூயா. ஆண்டவரே சோத்திரம் அப்பா, சோத்திரம் அப்பா. இந்த கிருபை கொடுத்ததுக்காக நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் என்னை துதிக்க கிருபை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. இந்த வசனங்கள் தேவ வசனம் கொடுக்கிற மனிதனும் பாத்திர ஒப்பு கொடுக்கிறோம். அவரை பலப்படுத்தி அவர் பரிசுத்த அபிஷேகத்தில் நிரம்பப்பட்ட வார்த்தை மன்னாவை தருவதற்காக நன்றி கர்த்தாவே. உன் பாத்திர ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீர் வழிநடத்தும் ஆண்டவரே, நாங்களால் நீர் வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அமருங்கள், வேத பாடவாசி கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சங்கீதம் 107 சங்கீதம் 1 முடியும் வரை. சங்கீதம் 107 சங்கீதம் 1 முடியும் வரை. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலேயும் மேற்கிலேயும் வடக்கிலேயும் தெற்கிலேயும் உள்ள தேசங்களிலும் இருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்வார்களாக. அவர்கள் தாவரிக்கும் ஊரை காணாமல் அவாந்தரத்திலே அவாந்தர வழியாய் பசியாகவும் தாகமாகவும் ஆத்மா தொய்ந்தவர்களாகவும் அலைந்து திரிந்தார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்களை விடுவித்தார்.
தாவரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார். தவணமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று அவருடைய கிருபையின் மித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் மித்தமும் அவரை துதிப்பார்களாக. தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உன்னதமானவருடைய ஆலோசனையை அசட்டை பண்ணினார்கள். அந்த காலத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்து ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள். அவர்களுடைய இருதயத்தை அவர் வருத்தத்தால் தாழ்த்தினார். சகாயர் இல்லாமல் விழுந்து போனார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். அந்த காலத்திலும் மரண இருளிலும் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகள் அறுத்தார். கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாப்பால்களை முறித்தார் என்று அவருடைய கிருபையின் மித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் மித்தமும் அவரை துதிப்பார்களாக. நீர்மூட தங்கள் பாதக மார்க்கத்தாலும் தங்கள் அக்கிரமத்தாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். அவர்கள் ஆத்மா சகல போஜனத்தையும் ஆலோசிக்கிறது. அவர்கள் மரண வாசல் பரியந்தம் சமீபிக்கிறார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அவர்கள் கர்த்தர் அவருடைய கிருபையின் மித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் மித்தமும் துதித்து சோத்திர பலி செலுத்தி அவருடைய கிரியைகளை ஆனந்த சத்தத்தோடு விவரிப்பார்களாக. கப்பல் ஏறி கடல் யாத்திரை பண்ணி திரளான தண்ணீர்கள் தொழில் செய்கிறவர்களே, அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள். அவர் கட்டளையிட பெருங்காற்று எழும்பி அதன் அலைகளை கொந்தளிக்க பண்ணும். அவர்கள் ஆகாயத்தில் ஏறி ஆழங்களில் இறங்குகிறார்கள். அவர்கள் ஆத்துமா கிளேசத்தினால் கரைந்து போகிறது. வெறித்தவனைப் போல் அலைந்து தடுமாறுகிறார்கள். அவர்களுடைய ஞானமெல்லாம் மூழ்கி போகிறது. அப்பொழுது தங்கள் ஆத்மாவிலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். கொந்தளிப்பை அமர்த்துகிறார். அதன் அலைகள் அடங்குகின்றது. அமைதியில் உண்டான நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். அவர்கள் கர்த்தர் அவருடைய கிருபையின் மித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் மித்தமும் துதித்து ஜனங்களின் சபையிலே அவரை உயர்த்தி மூப்பர்களின் சங்கத்திலே அவர்களை போற்றுவார்களாக. அவர் ஆறுகளை அவாந்தர வழியாகவும் நீரூற்றுகளை வறண்ட ஸ்தலமாகவும் குடிகளுடைய பொல்லாப்பின் மித்தமும் செழிப்பான தேசத்தை ஓர் நிலமாகவும் மாற்றினார். அவர் அவாந்தர வெளியை தண்ணீர் தடமாகவும் வறண்ட நிலத்தை நீர் ஊற்றுகளாகவும் மாற்றி பசித்தவர்களை அங்கே குடியேற்றுகிறார். அங்கே அவர்கள் குடியேற்கும் நகரத்தை கட்டி வயல்களை உண்டாக்கி விதைத்து திராட்சை தோட்டங்களை நாட்டுகிறார்கள். அவர்கள் வளர்த்துள்ள பலனை தரும். அவர்களை ஆசீர்வதிக்கிறார். மிகுதியும் பெருகுகிறார்கள். அவர்களுடைய மிருகங்களும் குறையாதிருக்க பண்ணுகிறார். பின்பு அவர்கள் இடுக்கத்தினாலும் ஆபத்தினாலும் துயரத்தினாலும் குறைப்பட்டு தாழ்வு அடைகிறார்கள். அவர் பிறவர்கள் மேல் சிகிச்சை வரப்பண்ணி வழியில்லாத அவாந்தர வழியிலே அவர்களை தெரிய செய்து எளியவனையோ சிறுமையினின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போலாக்குகிறார். உத்தமர்கள் அதை கண்டு மகிழுவார்கள். நியாயக்கேடெல்லாம் தன் வாயை மூடும். எவன் ஞானம் உள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன். ஞானம் உள்ளவர்கள் கர்த்தருடைய கிரியைகளை உணர்ந்து கொள்வார்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவுக்கும் மகிமை உண்டாவதாக. இப்போது எப்போதுமான சகல மகிமை உண்டாவதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். நன்றி இயேசு ராஜா, உங்கள் கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. சௌத்தாப்பனே,
மக்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறீங்க ஐயா. தேவையோடு கூட வந்திருப்பாங்க ஐயா. எல்லாத்தையும் சந்திக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. பிரசனம் நிரம்பி இருக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. தாப்பனே, உங்கள் நாமம் மகிமைப்படட்டும், பிரசனம் நிரம்பி இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரமபிதாவே, ஆமென். ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அநேகரை பார்க்கறதுக்கு எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. ஒரு காலத்தில் நாங்கள் கிட்டத்தட்ட பாதிரில சமயங்களில் அது இறக்கவே 40 வருஷத்துக்கு முந்தி இருக்கும். அப்போ 2 பேர் தான் இருப்போம். நான் ஐயா கலைஞி ஐயாவும் 2 பேர் தான் இருப்போம். அப்போது இந்த மாதிரி லெந்து நாடுகளை அறை நடத்துவோம். ஆனால் 2 பேர் தான் இருப்போம். ஒருத்தர் ஒரு நாளைக்கு நடத்துவோம், ஒருத்தர் உட்காந்துருப்பாங்க. ஒருத்தர் உட்காந்துருப்போம், ஒருத்தர் நடத்துவார். அப்படிதான் நாங்கள் நடத்திக்கிட்டு இருந்தோம். அதை குறித்து நாங்கள் கவலைப்படவே இல்லை. ஆனால் இன்னைக்கு ஆண்டோடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மக்களை ஆண்டவர் அழைத்து வந்ததற்காக ஆண்டோடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு வந்தவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்குன்னு நான் நம்புறேன். கர்த்தர் நல்லவர். வேதம் சொல்லுது, கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும், கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது அப்படின்னு வேதம் சொல்லுது, சங்கீதம் சொல்லுது. பாருங்களேன், நான் பேசுறதுக்கு வார்த்தை சரியா வர்றதில்லை. இப்போ எனக்கு முந்தைய நல்லா பேசுவேன், அப்போ என்னத்தை பேசுவேன், அப்போ நல்லா வார்த்தை தவறாக வந்துகிட்டு இருக்கோம். இப்போ வார்த்தை குறைவாக தான் வருது. இருந்தாலும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கேட்ட சங்கீதம் 107ஆம் சங்கீதம், அதில் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அதில் என்ன சொல்லிருக்கு அப்படின்னாக்கா, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 2வது வசனம், கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு, கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலும் இருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். யார் சொல்லணுமா அப்படி? மேற்கிலும் கிழக்கிலும் தெற்கிலும் உள்ளவங்க, அழைக்கப்பட்டவங்க அப்படி சொல்ல கடவங்க. அப்போ நன்மை பெற்றவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஆண்டவரை போற்றுவாங்க, ஆண்டவரை துதிப்பாங்க, ஆண்டவர் சமூகத்தில் காணப்படுவாங்க. நன்மை பெற்றவர்கள் எல்லாரும் வரமாட்டாங்க. அநேக உலகத்தில் பார்த்தோம்னாக்கா கோடி கோடியா மக்கள் இருக்கிறாங்க. ஆனா நம்முடைய ஆண்டவருடைய சமூகத்தில் சேர்ந்திருக்கா கொஞ்சம் பேர் தான் இருப்போம். நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, தெரிஞ்சு கொள்ளப்பட்டவங்க, ஆண்டவர் நன்மை செய்திருக்கிறாரு. இன்னும் நாம் பார்க்கும்போது சங்கீதம் 107ல் 43வது பார்த்தீங்கன்னாக்கா, எவன் ஞானம் உள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன், எவன் ஞானம் உள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன். ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள். எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்கப்படலை. அதான் வேதம் சொல்றதில்ல, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பாருங்களேன், அப்படி போல குறிக்கப்பட்டவங்க, தெரிஞ்சு கொள்ளப்பட்டவங்க நம்ம சாலயத்துக்கு வருவாங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துவாங்க. ஆண்டவருடைய மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு இந்த சங்கீதத்தில் நான் ஒரு காரியத்தை சொல்ல போறேன். கேள்விப்பட்டிருப்பீங்க. ஐயா சாது செல்லப்ப எத்தனை பேருக்கு தெரியும்? அநேகருக்கு தெரியும் நினைக்கிறேன். சகோதரர் சாது செல்லப்பா ஐயா அவர்கள் எத்தனை பேருக்கு தெரியும்? அவர் எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, சங்கீதம் 107 17ஆம் வசனத்துல 20ஆம் வசனம் வரைக்கும் அவர் வாசித்தாராம். அதை வாசித்து அவர் ஏற்றுக்கொண்டாராம். அதுல என்ன போட்டிருக்கு? நிர்மூடர் தங்கள் பாதகத்தினாலும் தங்கள் அக்கிரமங்களாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். எப்படியா? நிர்மூடர்
தங்கள் பாதகத்தாலும் தங்கள் அக்கிரமங்களாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். அவர்கள் ஆத்துமா சகல போஜனத்தையும் ஆலோசிக்கிறது. அவர்கள் மரண வாசல்கள் பரியந்தம் சமீபிக்கிறார்கள். சகல சாப்பாட்டையும் என்ன பண்ணுவாங்க, சில வியாதிப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க, சாப்பிட முடியாது. அதான் கடைசி காலம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்க அநேகர். அவரும் அதே மாதிரி தான் அகப்பட்டு இருப்பாருங்க. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் கட்டுக்களை அவர் நீங்களாக்கி ரட்சிக்கிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். இந்த வசனத்தை வாசித்தாராம். வாசித்த உடனே அவருக்கு அதுக்கு மேல வாசிக்க முடியலையா, அப்படியே இத்திரைய தூங்கிட்டாராம். இந்த கதை நல்ல நல்ல ஒரு கதை. அவரோட வாழ்க்கையை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். எப்படி இருக்குன்னாக்கா, அவர் சிறுவனா இருக்கும்போது என்ன பண்ணாராம், அவங்க கிறிஸ்தவ குடும்பம் தான், ஆனா கடமைக்காக கிறிஸ்தவங்களா இருந்திருக்கிறாங்க. நன்மை பெறுறதுக்காக அவங்க கிறிஸ்தவங்களா இருக்காங்க. அப்போ அவங்க பிள்ளைங்க இவர் மூத்த பிள்ளை இருக்குது. அப்போ அப்படியாக இருக்கும்போது என்ன பண்ணாங்களாம், சாப்பாட்டுக்கு வழி ரொம்ப கஷ்டமா அந்த காலத்துல. வறுமை, ஏழ்மை, சரியான வருமானம் இல்லாத டைமு. அப்படியாக இருக்கும்போது இவர் சாப்பாட்டுக்காக என்ன பண்ணுவாராம், ஒரு ஆலயத்துக்கு, இந்து ஆலயத்துக்கு போவாராம். அங்க போய் என்ன பண்ணுவாராம், அங்க போய் வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அங்க போய் சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னுட்டு அந்த சாப்பாட்டுக்காக அவர் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாராம். அப்போ அவர் திருப்தியா வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அப்படியாக இருக்கும்போது அவரு அந்த ஸ்லோகங்கள்லாம் நல்லா சொல்லுவாராம். இந்து ஸ்லோகங்கள்லாம் அப்போ யாருன்னாக்கா பிராமின்ங்க அவங்க என்ன பண்ணுவாங்களாம், சமஸ்கிருதத்துல பேசுவாங்களாம். அப்போ அந்த ஸ்லோகங்கள்லாம் சமஸ்கிருதத்துல பேசுறதுனால இவரு அதெல்லாம் படிச்சுக்கிட்டு இவரு சிறப்பா வந்தாராம். ஆனா ஒரு நாள் என்ன பண்ணாராம், அவர் கேட்டாராம், இது அர்த்தம் என்ன, இது சொல்றீங்களே, இது அர்த்தம் வழங்கலையே, சொல்லிக் கொடுங்க, சொல்லி தரீங்களா அப்படின்னு கேட்கும்போது அப்போ அந்த பிராமணன் சொன்னாராம், குரு சொன்னாராம், எனக்கே தெரியாதுடா, எல்லாரும் சொல்றாங்க, நானும் சொல்றேன். என்ன இவருக்கு ஒரு கேள்வியா போயிடுச்சு. என்ன இது இவ்வளவு அழகா படிக்கிறாங்க, இவ்வளவு அழகா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ஆனா இந்த மாதிரி இதுக்கு அர்த்தம் தெரியாம இருக்கிறாங்களே அப்படின்னுட்டு அவருக்கு அப்படியாக ஒரு மனதுல ஒரு சோர்வு வந்துடுச்சு. அப்போ அவர் கேட்டாராம், அப்போ இதுக்கு அர்த்தம் தெரியலன்னா எப்படி இதை நீங்க நடத்திக்கிட்டு வர்றீங்க அப்படின்னு கேட்டாராம். அப்போ அவர் சொன்னாராம், அதிக பிரசங்கித்தனமா கேட்காத, எல்லாம் சொல்றாங்க, நம்மளும் சொல்றோம், நீ அதே சொல்லிட்டு வா அப்படின்னு சொன்னாராம். இவருக்கு அதுல இருந்து மனசுக்கு இதா போயிடுச்சு, என்ன கேள்வி கேட்டா பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னுட்டு இவருக்கு ஒரு மனம் வெறுப்பா போயிடுச்சான். வெறுப்பா போன உடனே இவர் என்ன பண்ணாராம், வாலிபனா வந்துட்டாரு. வாலிபனா வந்துட்டு அப்புறம் அந்த இடத்துல இருக்க பிடிக்கல அவருக்கு, என்ன இது கேட்கறதுக்கு பதில் சொல்லாம இருக்கிறாங்களே அப்படின்ட்டு பதில் சொல்ல கஷ்டப்பட்டாங்களாம். அப்போ இவரு அதை விட்டு வெளியே வந்துட்டாராம். வெளியே வந்த உடனே என்ன நடந்ததுதான், இவர் சாமி இல்லைங்கிற இயக்கத்துல அப்போ ஈவர பெரியார்லாம் இருந்தார்ல, அப்போ அவரோட சேர்ந்துக்கிட்டு இவரு கூட்டத்தில் கலந்துக்கிட்டு அவரோட சேர்ந்துக்கிட்டு நடமாடிக்கிட்டு இருப்பாராம். அவங்க பேசுறதெல்லாம் ஒன்று பேசுவாங்களாம், செய்யறதெல்லாம் வேற செய்வாங்களாம். அதே போல இவருடைய வாழ்க்கையும் அப்படியே ஆயிடுச்சான் பாருங்களேன். அப்போ அப்படியாக இருக்கும்போது இவருக்கு என்ன கல்யாணம் ஆயிடுச்சான். கல்யாணம் ஆயிட்டு பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க பிறகு. ஆனா வறுமை, கஷ்டம் அதெல்லாம் இருக்குது. ஆனா இவரு குடி, மற்றபடி சிகரெட்டு, மற்றபடி என்னென்ன கெட்ட பழக்கம் எல்லாத்தையும் எல்லாம் அனுபவிக்க ஆரம்பிச்சாராம். ஏன்னாக்கா அவங்க பேசுவாங்க, அநேகர் அப்படிதான் இருக்காங்க பாருங்க, உலகத்துல மக்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. அவங்க சொல்லுவாங்க, நல்லதுன்னு சொல்லுவாங்க, ஆனா செய்ய மாட்டாங்க. ஏசு கூட சொல்றாருல்ல, அவங்க சொல்றபடி கேளுங்க, ஆனா அவங்க செய்யப்படி செய்யாதீங்க அப்படின்னு சொல்றாருல்ல. அது போல அநேகர் பேசுவாங்க, ஆனா அவங்க சொல்றது, அவங்க செய்யறது பூரா வேற மாதிரி இருக்கும். இப்படியாக அவர் என்ன பண்ணாராம்,
குடியிலையும் வெறியிலையும் அப்படியே இருந்ததுனால அவர் என்ன ஆயிடுச்சான், வாலிபமாக இருந்த டைமில் இவருக்கு வந்து வியாதி வந்துடுச்சான். வியாதினா சாதாரண வியாதி இல்லை, அவர் இருமும் போது ரத்தமாக வருமா. அப்போ ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்த்தாராம். ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டாங்களாம், இது வந்து குணமாக்குற மாதிரி இல்லை, இது அந்த காலத்தில் உள்ளது, 40-50 வருஷத்துக்கு முந்தி உள்ளது. அப்போ இதுக்கெல்லாம் மருந்து கிடையாது, 60 வருஷத்துக்கு முந்தி உள்ளது இப்போ உள்ளது பாருங்களேன். அப்போ இதுக்கெல்லாம் மருந்து கிடையாது, இதெல்லாம் அப்படி தான் அப்படின்னு இவர் ஒவ்வொரு நாளும் வருவாராம் வீட்டுக்கு வந்தாக்கா வீட்டுக்கு வந்து வாழவும் பிடிக்கல, நிம்மதியும் இல்லை, வியாதி வேற. அப்படியாக இருக்கும்போது அவர் என்ன பண்ணாராம், இருக்கிறத விட சாப்பிடுறது நல்லது. அநேகர் அப்படித்தானே, வறுமை, கைவிடப்பட்ட நிலைமை, அதுக்கு முடிவு என்னன்னாக்கா சாவு தான் அதுக்கு முடிவு அப்படின்னுட்டு அவர் அப்படி ஆகிட்டாராம். அப்போது ஒரு நாள் முடிவெடுத்தாராம், ஒரு ட்ரெயின் வரும், அந்த ட்ரெயினில் ஏறி இன்னைக்கு மரணத்தை போய் குதிச்சு செத்துருவோம் அப்படின்ட்டு அப்படி இவர் நினச்சிக்கிட்டு இருந்தாராம். நினச்சிக்கிட்டு ஏறி போயிட்டாராம் பாருங்களேன். அப்படியாக இவர் ட்ரெயினில் ஏறி போகும்போது ஒரு கூட்டம், நற்செய்தி கூட்டம் நடக்குதான். அப்போ அதில் என்ன சொல்றதுதான், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்ற ஒரு சத்தம் கேட்குதான். கேட்ட உடனே என்னடா இது, இவருக்கு ஆச்சரியமா போயிடுச்சான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னு இவருக்கு அந்த செய்தி என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா, ஆணுடைய சந்திப்பு போல இருக்கு. இவரு மரணத்தை நோக்கி போனவரு அந்த இடத்துல இறங்கி அந்த கூட்டம் நடக்கிற இடத்துக்கா போயிட்டாராம். அந்த கூட்டம் நடக்கிற இடத்துல போய் அங்க போய் அவர் சொல்ற, அந்த கூட்டம் நடத்துறவங்க சொல்றாங்களாம், என்ன சொல்றாங்கன்னா, இவர் செஞ்ச பாவங்கள், ஏன் நோய் வருது அப்படிங்கறதெல்லாம் சொல்லும்போது தன்னை குறிச்சே சொல்ற மாதிரி இருக்குது அப்படின்னுட்டு அப்படியாக போய் எவனா சொல்லி கொடுத்துருப்பாங்களோ நம்மளை குறித்து சொல்றாங்க அப்படின்னுட்டு அப்படியாக இருந்தாலும் பாருங்களேன். அப்படியாக இருக்கும்போது என்ன 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 நடந்ததுதான், அப்போ அங்க அந்த கூட்டத்தில் பேசிக்கிட்டு சொன்னாராம், இந்த இயேசு பத்தி சொன்னாராம் பிற்பாடு. இயேசு வந்து நல்லவர், அவர் வந்து பாவிகளுக்காக தன் ஜீவனையை கொடுத்தாரு, தன் ரத்தம் சிந்தினாரு, அவர் மூலமா மீட்பு உண்டு, இந்த இயேசு யாருக்கு வேணும் அப்படின்னு கேட்டாராம். அல்லேலூயா. இந்த இயேசு யாருக்கு வேணும் அப்படின்னு கேட்டாராம். அப்போ இவர் நினைச்சுக்கிட்டாராம், இயேசுனாக்கா யாரோ ஒருத்தர் இருப்பாங்க போல இருக்குது, யாரு முன்னுக்கு போறாங்களோ அவங்க தான் கொடுப்பாங்க போல இருக்குது அப்படின்னுட்டு ஓட்டமா ஓடினாராம். ஓடி போய் ஐயா எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டாராம். என்ன ஒரு அநியாய அக்கப்புறா இருக்கு பாருங்களேன். இவர் போய் கேட்டாராம், இந்த அந்த இயேசு எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டாராம். அப்போ அவர் சொன்னாராம், நீ வந்திருக்க, இந்த மாதிரி வந்திருக்க, பாடிப்பட்டு வந்திருக்கிற, அவர் அநேக காரியங்கள் சொன்னாங்க, புத்திமெல்லாம் சொன்னாங்களாம். சொல்லிவிட்டு ஆலோசனை கொடுத்துட்டு, அது நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டேனாக்கா உனக்கு ரட்சிப்பு உண்டு, உன் பாவங்க மன்னிக்கப்படும் அப்படின்ட்டு சொன்னாராம் பாருங்களேன். அப்போ என்ன செய்தாரா, என்ன சொன்ன இவர் என்ன சொன்னாரா, அப்படி கேட்டுக்கிட்டே இருந்துட்டு அப்புறம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா கேட்டு இருந்தாராம். கிறிஸ்துவ மேல ரொம்ப அன்பு வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாராம். அப்போ அதிகமா சொல்ல முடியல அப்படின்ட்டு பைபிள் எடுத்து கையில கொடுத்து இதை போய் வீட்டில் போய் வாசி அப்படின்னு அனுப்பி விட்டாங்களாம். இவரு பைபிள் எடுத்து வந்தாராம். அவங்களே கிறிஸ்தவ குடும்பம் தானே. அப்போ இவர் போய் என்ன பண்ணுவாராம், ஒவ்வொரு நாளும் அந்த வேதத்தை வாசிக்கிறது வழக்கமா. வேதத்தை வாசிக்கும் போது அவர் நினைச்சுக்குவாராம், நம்ம இந்த மாதிரி வியாதியா இருக்கிறோம், அப்போ நம்ம இறந்தோம்னாக்கா நம்மளை வந்து என்ன பண்ணுவாங்க, நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட போயிடலாம், அந்த ஒரு நம்பிக்கை அவருக்கு இருந்துச்சான் பாருங்களேன். நான் இறந்துட்டாக்கா ஆண்டவர்கிட்ட போயிடுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அப்படியாக இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் அப்படியாக வாசிக்கிட்டே இருப்பாராம். ஒரு நாள் அப்படியாக இருக்கும்போது இந்த சங்கீதம் 107 வாசிக்க வேண்டியதுதான். அன்னைக்கு வாசிக்கும்போது அப்போ 17 இருந்து 20 வரைக்கும் வாசித்தேன்ல,
நிர்மூடர் தங்கள் பாதக மார்க்கத்தாலும் தங்கள் அக்கிரமங்களாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். அவர்கள் ஆத்மா சகல போஜனத்தையும் ஆரம்பிக்கிறது. அவர்கள் மரண வாசல்கள் பரியந்தம் சமீபிக்கிறார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அப்படின்ட்டு வாசிட்டு வந்தா இந்த பகுதி வந்த உடனே அதுக்கு அடுத்து போக முடியலையா? அப்படியே என்ன அப்படி வசனத்தை அனுப்பி குணமாக்குவாராமே அப்படின்ட்டு அவருக்கு ஒரு இதை அதுக்கு மேலே வாசிக்க முடியல. வாசிக்க முடியாது, தூக்கம் வந்துடுச்சு. பிறகு அப்படியே தூங்கிட்டாராம். இவர் எப்பயும் வழக்கமாக என்ன செய்வாராம், காலையில் மணி 3 மணிக்கே இரும்ப ஆரம்பிச்சிருவாராம். இரும்புக்கிட்டு ரத்தத்தை கக்கிக்கிட்டு அப்படியே தான் இருப்பாராம் பாருங்களேன். அப்போது இப்படியே வழக்கமாக இருக்கும். அன்னைக்கு இதை படித்த அன்னையிலேருந்து என்ன ஆச்சா, அன்னைக்கு படித்த அன்னைக்கு மறுநாள் எப்பயும் 3 மணிக்கு எழுந்திருக்கிறவரு கிட்டத்தட்ட 9 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்காராம். அப்போ அவங்க மனைவி பார்த்தாங்களாம், எப்பயும் 3 மணிக்கு குழு இரும்பிட்டு இருப்பானு, இன்னைக்கு ஆளு சத்தம் இல்லாமல் இருக்குது என்ன அப்படின்னு போய் அப்படியே தட்டி அசைச்சு பார்த்தாங்களாம். அவர் கேட்குறாராம், என்னம்மா அப்படின்னு கேட்குறாராம். அப்போ அவங்க சொன்னாங்களாம், எப்பயும் 3 மணிக்கே எந்திரிச்சு இந்த மாதிரி லுக்குன்னு இரும்பிக்கிட்டு இருப்பீங்களே, இன்னைக்கு என்னமோ ஏதோ அப்படின்னு பார்த்தா தட்டி அவர் பார்த்தேன். அப்படிங்கும்போது அவர் சொன்னாராம், இல்லப்பா நான் நேற்று இந்த சங்கீதம் வாசித்தேன்ல, சங்கீதம் 107 வாசித்தேன்ல, அதுல இந்த மாதிரி அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர் ரட்சிக்கிறார் சொல்லப்பட்டுச்சு இல்ல, அதுக்கு மேல வாசிக்க முடியல. அப்போ ஆண்டவர் எனக்கு குணப்படுத்தார் இருக்குது, ஆண்டவர் என்ன குணமாக்கிட்டார் அப்படின்ட்டு என்ன பண்ணாரா, எப்பயும் 3 மணிக்கு எழுந்திருக்கிறோம், இன்னைக்கு 9 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு இருமி பார்க்குறாராம், கக்கி பார்க்குறாராம். அப்போ வீட்டில் சொல்றாங்களாம், இப்படின்னாக்கா நீங்க போய் செக் பண்ணி பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னுட்டு சொன்னாங்களாம். அப்போ இவரு ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ண போனாராம். அப்போ செக் பண்ணி பார்த்துட்டு அவர் எக்ஸ்ரே எடுத்துட்டு அவர் சொல்றாராம், வேற மாதிரி இருக்குது, முந்தி எடுத்த படத்துக்கும் இப்போ உள்ள படத்துக்கும் வேற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அவர் ஆச்சரியப்பட்டாருன்னா டாக்டர். அப்போ சொன்னாராம், நேற்று இந்த மாதிரி நடந்துச்சுயா, என்னை ஆண்டவர் சுகமாக்கிட்டாரு அப்படின்ட்டு அவர் சொன்னாராம். ஆம் அன்பானவர்களே, இதுதான் இன்னைக்குள்ள செய்தி. சங்கீதம் 107 அவரு அந்த மாதிரி சங்கீதம் 107 வாசிச்சுட்டு 17 வரைக்கும் வாசிச்சுட்டு அப்படியாக இருந்தாராம். அவர் அறியாம அந்த மாதிரி அவர் அறியாம சுகம் அவருக்கு வந்துடுச்சான். வந்த உடனே அவர் என்ன பண்ணாராம், என்ன 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 நினைச்சிருப்பாரு நினைக்கிறீங்க? இதுதான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து செய்தது என்னன்னாக்கா, இந்த மாதிரி நம்ப முடியாதது, நடக்க முடியாதது, எதிர்பார்க்காதது நடத்துறது தான் இயேசுவாக இருக்கிறார் அப்படின்ட்டு நான் பார்க்குறோம். பாருங்களேன். அப்போ அவர் என்ன பண்ணாராம், அன்னிலிருந்து எனக்கு இந்த மாதிரி நன்மை செய்த ஆண்டவரை நான் இனிமேல் சும்மா இருக்க மாட்டேன், நான் ஆண்டவரை பற்றி மக்கள் எல்லாத்துக்கும் சொல்லுவேன் அப்படின்ட்டு அவர் அநேகருக்கு சொல்லி அநேகரை ஆண்டவருக்குள்ளே நடத்தினாராம். பாருங்களேன். ஆண்டவருக்குள்ள நடத்திட்டு அவர் இப்போ சமீபத்தில் தான் இறந்துட்டார். 2020 தான் அவர் இறந்ததாக கேள்விப்பட்டோம். பாருங்களேன். அப்படியாக அவர் கிட்டத்தட்ட 40-50 வருஷம் ஊழியமே செய்துக்கிட்டு இருந்தாராம் ஆண்டவருக்காக. ஆண்டவர் நன்மை செய்திருக்கிறாரு, ஆகையினால நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்வேன் அப்படின்ட்டு அவர் செய்துக்கிட்டு இருந்தாராம். பாருங்களேன். ஆம் அன்பானவர்களே, நம்மளும் கூட பாடுகளோடு, வருத்தத்தோடு, கவலையோடு, வேதனையோடு, எதிர்பார்ப்போடு கூட, கவலை இல்லாமல் யாருமே இல்லை, வருத்தத்தோடு தான் இருப்பீங்க. ஆனால் ஆண்டவர் யாருன்னாக்கா, ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர், அவர் விடுதலை கொடுக்கிறவர். இதுதான் நம்ம பார்க்கணும். பாருங்களேன். இன்னைக்கு உங்களுடைய பாடுகள் எதாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் நோக்கி நீங்க பார்க்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு குணம் கொடுக்கிறதா இருக்காரு. ஆண்டவர் நம்முடைய மத்தியில், ஆண்டவர் சொல்றாருல்ல, எங்க 2-3 பேர் என் நாமத்தில் கூடி இருக்கிறீங்களோ அவங்க மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார்ல, அப்படி போல ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார்.
வேதம் சொல்லுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் எடுத்து பாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்படியாக இயேசு சொல்றார் பாருங்களேன். அப்படியாக இந்த சங்கீதம் 107 என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, மரண முடிவு இல்லை, வருத்தம் துக்கம் மனுஷன் இருக்க வரைக்கும் இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா ஆண்டவர் அதுல இருந்து விடுதலை கொடுக்கிறவரா இருக்காரு. ஆம் அன்பானவர்களே, எனக்கும் ஆண்டவர் அப்படித்தான் நன்மை செய்தாரு. நம்ப முடியாதத அப்படியாகவே எனக்கு செய்தார் பாருங்களேன். அதே போல நீங்க விசுவாசிங்கனாக்கா உங்களுக்கும் எப்படி இந்த சகோதரருக்கு செஞ்சாங்களோ, செல்லப்பா ஐயாவுக்கு செய்தாரோ, அதே போல உங்களுக்கும் செய்ய வல்லவரா இருக்காரு. மாத்திரமல்ல, சகோதரர் மோகன் சிலாசனை எப்பவும் நினைக்கிறது உண்டு, அவர் குறித்து பேசுறது உண்டு, அவர் குறித்து தியானிக்கிறது உண்டு. அப்போ அவர் என்ன செய்யறாருனாக்கா, அப்படித்தான் அவருக்கும் இயேசுக்கும் சம்பந்தமே இல்லை, எதிர்ப்பா இருந்தவர். ஆனால் வியாதி மரண வேலையில் இருக்கும்போது யாரோ ஒரு நண்பர் ஒருத்தர் ஜெபிச்சாராம். ஜெபிச்ச உடனே அவருக்கு பரிபூர்ண சுகம் கிடைச்சதும். ஆனா அவர் நம்பல. ஆனா அந்த ஜெபம் அவருக்கு அந்த சுகத்தை கொடுத்துச்சு அப்படின்ட்டு அவர் இன்று வரைக்கும் வல்லமையா ஊழியர் இருக்காரு. அவர் செய்யறதெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அவரை தொடர்ந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். நாம் ஜெபம் செய்வோம். இயேசு ராஜா, உண்மை தேடுகிறவர்களுக்கு கர்த்தாவே, அவங்க அறியாமல் இருக்கும்போதே அவங்களுக்கு நன்மை செய்யறவங்கன்ட்டு அப்படித்தான் வேதத்தில் பார்க்கிறோம் ராஜா. எப்படி செல்லப்பா ஐயாவுக்கு நீங்க விடுதலை கொடுத்தீங்களோ, எப்படி சகோதரர் மோகன் சிங்க்கு விடுதலை கொடுத்தீங்களோ, எப்படி எனக்கு விடுதலை கொடுத்தீங்களோ, அது போல வந்திருக்கிற எத்தனையோ பேர் தேவை உள்ளவங்க வந்திருக்கிறாங்க. எத்தனையோ கவலைகள் இருக்கும் ஐயா, போராட்டங்கள் உண்டு, வேலை இல்லாத நிலைமை, வருமானம் இல்லாத நிலைமை, தவிப்புகள், கண்ணீர்கள், எத்தனையோ எதிர்பார்ப்புகள் இருக்கும் ராஜா. தகப்பனே, நீங்க சொல்லிருக்கிறீங்க, வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவங்களே நீங்க எல்லாரும் எடுத்து பாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் அப்படின்னு சொல்றீங்களே ஐயா. அப்படி போல கர்த்தாவே, வந்திருக்கும் கர்த்தாவே, எல்லாரையும் கர்த்தாவே ஆண்டவர் தொடும்படிக்காக சந்திக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. நாம் மகிமைப்படட்டும் கர்த்தாவே. ஒருவர் கூட கர்த்தாவே பெருமையாக பார்க்கக்கூடாது சுவாமி. அப்பா, அநேகருக்கு உண்மை தெரியாது சுவாமி, அநேகர் அறிந்தாலும் கர்த்தாவே ஏனோ தானோ என்று இருக்கிறாங்க ஐயா. ஆனாலும் கர்த்தாவே, உங்க சமூகத்திலே உண்மை தேடி வந்திருக்கிறோம். பலவீனமான உள்ளவங்க இருக்கிறோம், வியாதி உள்ளவங்க இருக்கிறோம், தேவை உள்ளவங்க இருக்கிறோம், பிரச்சனை உள்ளவங்க இருக்கிறோம். எல்லாத்துக்கும் நீங்க விடுதலை கொடுக்க முடியும் ஐயா. டாப்பனே, அந்த அற்புதங்கள் கர்த்தாவே ஒவ்வொருவரும் அனுபவிக்கும்படிக்கு உதவி செய்யுங்க. உங்க நாமம் மகிமைப்படட்டும். நீங்க விரும்புகிற வண்ணமாக நடத்துங்க ஐயா. உங்க நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பரமபிதாவே, ஆமென். எழுந்து ஒரு பாடலை பாடுவோம். அப்பொழுது காணிக்கை எடுக்கப்படும்.